அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய ஃபுர்காக்களை பற்றியும் ஆடைகளை பற்றியும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். நம்மளுடைய ஆடை விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம இறுக்கமான ஆடைகளையும் தரையில் இழுத்துட்டு போகும்படியான ஆடைகளையும் அணியக்கூடாது. அது நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் பெருமையோட தரையில் ஆடப்படுற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்களோ அவங்கள மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எப்போயுமே கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே தான் ஆடைகளை அணியக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம அணியக்கூடிய ஃபுர்காக்களை கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம். ஃபுர்கா நம்ம எதுக்கு அணிகிறோன்னா நம்மளுடைய ஆடை அலங்காரத்தை மறைக்கிறதுக்காகவும் அந்நிய ஆண்கள்கிட்டேருந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை மறைக்கிறதுக்காகவும் நம்ம அணியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளுடைய உறுப்புகள் வெளிப்படலாம் அப்படின்னா, முகம், 2 மணிக்கைகள் வரைக்கும், அதே மாதிரி 2 கணுக்கால்கள் கீழே, அந்த பகுதி மட்டும்தான் வெளியே தெரியறதுக்கு அனுமதி இருக்குது. மற்ற எல்லா பகுதிகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா மறைத்து கொள்ளணும். இதுதான் முறை. ஆனால் நம்ம இன்றைக்கி மறைக்கக்கூடியவங்களாக இருக்கோம். ஆனால் எந்த விதத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் நம்மளுடைய ஃபுர்காவுடைய அந்த ஆடையுடைய வடிவமைப்பும் அலங்காரமும் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமிய கல்யாணத்துக்கு, ஒரு முஸ்லீமுடைய கல்யாணத்துக்கு நம்ம போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் முக்கால்வாசி பேர் ஃபுர்கா போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபுர்கா எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதை விட அவங்க போட்டிருக்க ஆடையை விட அது அழகாக இருக்கும் போல். அந்த அளவுக்கு அவ்வளோ கல் வச்சு ஒர்க் பண்ணி, அவ்வளோ ஸ்டோன் ஒர்க் வச்சு அந்த மாதிரி புர்காவை தான் பெண்கள் போடக்கூடியவங்களாக இருக்காங்க. அதுக்கும் மிஞ்சின அளவுக்கு ஷாலு ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. தனியாக ஸ்டோன் வாங்கி அவங்களே ஃபுர்காவில் ஃபிட் பண்ணிக்கிற அளவுக்கு. இன்னும் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடை இறுக்கமாக அணியக்கூடாது, ஆனால் ஃபுர்காவை அவங்களுடைய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக அவங்களுடைய உடல் அமைப்பு தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் நிச்சயமாக வழிகேட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்ம ஃபுர்கா அணியலாம், அது எந்த நிறத்தில் வேணாலும் அணியலாம். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸானதாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி அதில் அலங்காரம் வெளிப்படுத்தக்கூடாது. ஃபுர்காவில் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நம்ம அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நிச்சயமாக நம்ம முன்னாடி போனால் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா, ஃபுர்கா போட்டிருக்கோமா, அதில் அவங்களுக்கு கண்ணியம் மட்டும்தான் வெளிப்படணும். அதை விட்டுட்டு இப்போ யாராவது ஃபுர்கா போட்டுட்டு போனாவே 4 பேர் பார்க்குற மாதிரி போடுறாங்க பெண்கள். இது எந்த கடையில் வாங்கியிருப்பாங்க, இவ்வளோ டிசைனில் இருக்கேன்னு. இன்னும் இஸ்லாமிய பெண்கள் பல பேர் அதை வியாபாரம் செய்கிறாங்க. எப்படின்னா, ரொம்ப அழகான ஃபுர்காலாம் எங்ககிட்ட இருக்குது, அவங்க பயான் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வச்சுருக்க ஃபுர்கா கடையில் உள்ள ஃபுர்காக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அலங்காரமான ஃபுர்காக்களாக இருக்குது, ஷாலாக இருக்குது. அதை அவங்க விற்பனை செய்கிறாங்க. இவங்க எந்த விதத்தில் என்ன சொல்ல வராங்கன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்மளுடைய ஆடைகள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். பெண்களாகிய நம்ம பொழுதன்னைக்கும் தலையில் துணி போட்டுகிட்டே இருக்கணுமா, அப்படி அதுதான் நம்ம இஸ்லாம் சொல்லுதான்னு கேட்டால் அப்படி சொல்லலை. நம்ம நம்மளுடைய முடிகளை மறைக்கக்கூடிய தகுந்த நேரத்தில் மறைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். மற்றபடி பாங்கு சொல்லும் போது தலையில் துணி போடணும், சாப்பிடும் பொழுது தலையில் துணி போடணும், அதுக்கு எந்த அவசியம் இல்லை. நீங்கள் பாங்கு சொல்கிறப்ப பாங்கு துவா, அதே மாதிரி பாங்குக்கு பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். சாப்பிடும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது சொல்லக்கூடிய துவாக்களை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி அதுக்கு உரிய கடமைகளை அதுக்குரிய ஃபர்லுகளை நீங்கள் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆடைகளை வாங்கும் பொழுது அதை அலங்காரத்துக்காக வாங்காமல் நம்மளுடைய உடலை மறைக்கக்கூடிய ஒரு கண்ணியமாக நம்மளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அதை உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இறுக்கி ஸ்டிச் பண்ணி போடுறதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் ஆடை அலங்காரங்களை
தன்னுடைய கணவருக்கு மட்டும் நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதில் இஸ்லாம் வந்து எந்த ஒரு தடையுமே சொல்லலை. வல்ல ரஹ்மான் வந்து நம் அனைவருடைய ஆடையையும் சரியாக உடுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.